கோயிலுக்கு அழைக்கிறேன். நீதிபதி மாண்புமிகு ஸ்ரீமதி அவர்கள் இவருக்கு பூந்துவாலை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குவார்கள். ஐயா அந்த பக்கம் கொஞ்சம் உதவி செய்யுங்க. அவருக்கு உடன் போகணும். அவருடைய நூலை திரு சுந்தரராஜன் அவர்கள் வெளியிட திரு வாசு அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறார்கள். திரு வாசு அவர்கள் ஜிஎஸ்டி சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என் விருப்பம். பள்ளி தோழர்கள் செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். நமது தொழில்முறை ஒளிப்பதிவாளர்கள் போக கிட்டத்தட்ட 20 ஒளிப்பதிவாளர் இந்த முதல் வரிசையிலே படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொக்கலையும் நூலாசிரியரின் நண்பர்கள் குடும்பத்தினர் பலர் வந்திருக்கிறார்கள். அவர் எல்லோரையுமே முன்பகுதிக்கு அழைக்கிறேன். இந்த கொஞ்சம் முன்னாடி போகணும். என்ன போங்க, பத்தாது இல்லை, இடம் பத்தாது. இன்னும் போங்க, என்ன போங்க. புக்கு வந்துச்சு. ஒரு நூலாசிரியருக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. போங்க, பரவாயில்ல, போங்க போங்க. அவங்களுக்கு தான் மேடை தாங்காது. நீங்க அப்படியே அந்த பக்கமாவே அப்படியே வெளியேறலாம். படம் எடுத்த பிறகு அப்படியே வெளியேறும். ஆடிட்டு சார் அப்படியே அந்த பக்கமாவே இருந்தது. சுந்தரராஜன் சார் நீங்க போயிடாதீங்க, நீங்க எழுங்க. இல்லை அந்த பக்கமாக போக, அந்த பக்கம் போகணும். உங்களை சொல்ல நினைச்சிட போகுங்க. ஸ்ரீமதி அம்மா அவர்கள் பூந்துவாலை போர்த்தி நினைவு பரிசினை திரு வாசு அவர்கள் வழங்குகிறார். இவர்கள் பூந்துவாலை போர்த்தி வாசு அவர்கள் நினைவு பரிசினை திரு கருநாராயணன் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். இந்த நூலையும் வெளியிடுகிறோம். இந்த நிகழ்விலேயும் நூலின் பெயர் சிந்திக்க தூண்டும் சிறுகதைகள். ஆசிரியர் திரு கரு நாகராசன் அவர்கள். பொது சேவை செய்வதன் மூலம் மனித மனதின் உயர்வுகள் மாண்புகள் வெளிப்படும்
என்பதை சாதனை படைத்தவன் சிறுகதையும் ஒரு பெற்றோரின் கடமை வெளியிடுவது மட்டுமல்ல, பிள்ளைகளை கவனமாக வளர்ப்பதும் தான் முக்கியம் என்ற உளவியல் சார்ந்த சம்பவங்கள் மூலம் சொல்கிற சிறுகதை தொகுப்பு. நூலின் பெயர் சிந்திக்க தூண்டும் சிறுகதைகள். ஆசிரியர் பேராசிரியர் கரு நாகராசன் அவர்கள்.